வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் என் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற மார்ச் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொது பலன் கருத்து. இந்த பொது பலன் கருத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ மார்ச் மாதத்துக்கு பாத்தீங்கன்னா முதல் ராசியாக மேசம் ராசிக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நான் உங்கள் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நம்ம ஜோதிட வகுப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நேரடியா தங்கி படிக்கிறதுக்கு. அப்போ அது தேவைங்கிறவங்க கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் ரெண்டுமே சொல்லி தரோம். யாரு வேணாலும் தங்கி படிக்கலாம். அது கீழே போற நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தகவல் கிடைக்கும். இப்போ நாம இந்த மார்ச் மாதத்துக்கு மேசம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேசம் ராசிக்கு பொதுவா அதாவது தன்னிடம் இருப்பதை மற்றொருடம் கொடுப்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதாவது எனக்குன்னு ஒண்ணு வேண்டாம், எல்லாருக்காக நம்ம செயல்படுவோம் அப்படிங்கிற மனசு இந்த மாசம் அவங்களுக்கு தொடங்கும். இது ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அவங்களுடைய 12ஆம் இடத்தில், அதாவது மேச ராசிக்கு 12ஆம் இடம் மீனராசி. இந்த மீனராசியில போய் சனி பகவான் இருந்து, அதாவது தியாகம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை கொண்டு வந்துகிட்டே இருப்பார் மனசுல. ஏதாவது ஒரு செயல்பாட்டை விட்டு கொடுத்து செய்யறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவார். அதுவும் பெண்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பா பல விஷயங்கள் இந்த மாதம் விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையா வருது. அப்போ விட்டு கொடுப்பவர்கள் யாரும் கெட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப ஒரு மனசுல சங்கடம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம். மேசராசி ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. ஒவ்வொரு இந்த வாரம் முதல் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா சில நெருடல்கள், சங்கடங்கள் இதை தாங்கி நாம செல்லக்கூடிய சூழ்நிலையா இருக்கும். அதாவது மார்ச் மாதத்துல முதல் வாரம். அதே மாதிரி ஆரோக்கிய பிரச்சனை, ஏதாவது வண்டி வாகனத்துல தவறி விழுகிறது, அதே மாதிரி அதாவது நம்ம கிச்சன்ல இருக்கிறப்ப ஏதாவது சின்னதா சூடு படுறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எதிர்பாராத விதமா கால் கொண்டு போய் கல்லில் அடிச்சுக்கிறது. ஏன் அப்படி சொல்றோம்னா, அது கொஞ்சம் அப்ப நடக்கிறப்போ ஜாக்கிரதையா இருப்பீங்க அப்படின்னு சொல்றதுக்காகத்தான். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மேசம் ராசிக்கு கொஞ்சம் அதிகப்படியாக. இரண்டாவது வாரத்தில், மார்ச் மாதம் 2வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சுபகாரியங்கள்ல பங்கெடுக்கிறது, அதே மாதிரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது, புதுசா ஏதாவது ஒரு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சு சாப்பிட்றது, இல்லை ஃபேமிலியா ஹோட்டலுக்கு போறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மேசம் ராசிக்கு நடக்கும். அப்போ மேசம் ராசிக்கு 3வது வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, மார்ச் மாதம் 3வது வாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஏதாவது ஒரு தகவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சி பண்றது. அதே மாதிரி இப்போ அந்த மேசம் ராசியில கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முயற்சி பண்ணி பரீட்சை எழுதுறது, வேலை வாய்ப்புக்கு தொடர்பா அதற்கு உண்டானவங்க போய் பார்க்கறது. அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள் அதற்குண்டான செயல்பாட்டை போய் செயல்படுத்துதல், இந்த மாதிரி விஷயமெல்லாம் அவங்கள தொடர்ந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வரும். அப்போ பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப மேசராசிக்கு சனி பகவான் ஒரு அதாவது என்ன சொல்லலாம், 7.5 சனி பகவானாக வருவதால் அவர் ஒரு சிறப்பான சூழ்நிலையை செய்ய மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் கருத்தெல்லாம் இருக்கும். அந்த விஷயம் ஏன் இருக்கு அப்படின்னா, அவர் போய் பொதுவாகவே விரயம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல போயிருக்காரு. அதாவது செலவு, விரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், உடல் ஆரோக்கியம், நம்ம அயனசைன போகம், சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறக்கம், இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே கொஞ்சம் பாதிப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தருவார். அப்போ அந்த உருவாக்கத்துல நாம கொஞ்சம் மனசை போட்டு ஒரு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அதிகமான விஷயங்களை லோடு கொடுத்துக்க கூடாது. இந்த லோடு கொடுக்குற விஷயமெல்லாம் நம்மளை பாதிக்கும் அப்படின்னு சொல்றோம்.
அப்போ அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்துல 4வது வாரத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகள் விஷயத்துல எல்லாம் நல்ல கவனமா இருக்கணும். அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான உதவிகளுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். நீங்க எங்கேயாவது பேங்க் லோனு இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான தகவல்கள் உங்ககிட்ட தேடி வரும். இல்லைன்னா உங்களை அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க தேடி வருவாங்க. அப்போ கடன் அதே மாதிரி கடன் கொடுத்தது கடன் வாங்கினதா இருந்தாலும் அதை கேட்கறதுக்காக உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கைபேசியில ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சர்வீஸ் பண்ணணும், அப்போ அந்த கிளாஸ் மாத்துறது, இல்லையா புதுசாக ஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் வரும். அதே மாதிரி தலைமை இந்த 4வது வாரத்தில் உங்களுடைய துறையில் நீங்கள் வந்து இப்போ ஒரு அடிமை தொழிலுக்கு போகிறவராக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய தலைமையாளர், இல்லை ஒரு உத்தியோகத்துக்கு போகிறதா இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய தலைமையாளர், இல்லை ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் அங்கே இருக்கும் தலைமையாளர், ஒரு தலைமையாளர்களால் தலைவலி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசராசி தான் முதல் ராசி, தலைமை ராசி. அப்போ அந்த தலைமைக்கு உண்டான கிரகம் போயிட்டு பாத்தீங்கன்னா பாதக வீட்டுல இருக்கு, கும்ப வீடு. ஏன்னா மேசராசிக்கு கும்பராசி வந்து பாதக ராசின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து பொதுவாகவே கோபுர ராசி, உயர்வான ராசி. அப்போ உயர்வான இடத்தில் இருப்பவர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொது பலனை தான் சொல்றோம். பல பேர்த்துக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே அவங்களுக்கு நிறைய நல்லதையும் பண்ணும். நான் சொன்னதை காட்டிலும் மோசமான சூழ்நிலையிலையும் உருவாக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாதகத்துல தான் போய் மேசராசிக்கு 5 கிரகங்கள் இருக்கிறது. அப்போ இந்த 5 கிரகங்களுடைய அமைப்பும் பார்த்தீங்கன்னா, நமக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு 3 குடையவரும் போயிருக்கார், 5 குடையவரும் போயிருக்கார், 6 குடையவரும் போயிருக்கார், 7 குடையவரும் போயிருக்கார், 8 குடையவரும் போயிருக்கார். இவங்க எல்லாரும் போய் 11ஆம் இடத்து பாதகத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் பல தடைகளையும் தாமதங்களையும் சங்கடங்களையும் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சகித்து சாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த சகித்து சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாசம் வந்து இந்த மார்ச் மாசங்கிறது வந்து உங்களை கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குது. அப்ப இதுல இருந்து நீங்க ஜாக்கிரதையாக இருந்து செயல்பட வேண்டும். அப்போ எந்தெந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்? ஒண்ணு, குடும்பத்தில் நம்ம வந்து வாக்கால் வாதாடும் பொழுதும் நம்ம வாக்கை உதிக்கும் பொழுதும் ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா அது ஏதாவது ஒரு சங்கடத்தை கொண்டு வந்துவிடும். அங்க இருக்கும் பெரியவர்களாலும், அதாவது வீட்டுல இருக்கிற மாமனார் மாமியார்னால பெண்களுக்கும் ஆண்களுக்கு வந்து தாய் தந்தையினாலேயோ இல்ல கூட பிறப்புகளாலேயோ கூட்டு குடும்பமா இருக்கிறப்போ அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க மூலியமா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். தேவையில்லாத கடன் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ நம்ம தொழில் செய்யற இடத்துல தொழில் நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. நமக்கு கொடுத்த வேலையை கரெக்டா செய்யணும். பொதுவாகவே இப்போ மேசராசி தலைமை ராசி அப்படிங்கிறதுனால இந்த தலைமைக்கு உண்டான பண்பு என்ன? பஞ்சுவாலிட்டி, நேரம் தவறாமை. இதையெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணணும்னா போதும், நமக்கு அந்த வெற்றிங்கிற ஒரு சூழ்நிலை நம்மளை தேடி வரும். அப்போ மார்ச் மாதம் முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம்னு சொல்லி ஒவ்வொரு பலனா பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவும் போய் இப்ப பாதகத்துல அவருடைய நட்சத்திரத்திலேயே போய் உட்காடுறாரு. அதனால பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரம்மாண்டமான கடனை பண்ணி விட்டு போயிடுவார். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை பெருசா தீர்க்க முடியாத அளவுக்கு உருவாக்கி தருவார். அப்போ அந்த விஷயத்துல எல்லாம் நம்ம கவனமா இருந்து செயல்படணும். இல்லைன்னா நமக்கு நல்ல மாற்றங்களுக்கு உண்டான பாதிப்புகள் வந்துடும். இப்போ மாற்றங்களுக்கு உண்டான பாதிப்புகள் வந்தால் மாற்றங்களை வந்து நம்ம வந்து சாதிக்க முடியாமல் போயிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து சிந்தனை அதிகம். மேசராசிக்கு பொதுவாகவே சிந்தனை அதிகம், பாதுகாப்பு குணம் அதிகம். அப்போ இந்த பாதுகாப்பு குணமும் சிந்தனையும் நம்மளை வந்து தாக்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம சொல்றது. அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்கு? அதுல வந்து இப்போ இந்த இப்போ பாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பலமா இருக்குதா அப்படின்னு பார்த்தா இந்த பலமும் பாதகமும் வந்து டிகிரி வாய்ஸ் பிரிஞ்சிருக்காங்களா, இல்ல அஷ்டவர்க்க பரல் வாய்ஸ் வந்து உங்களுக்கு யோகத்துல இருக்காங்களா, அதே மாதிரி இல்ல உங்களுக்கு யோகியா இருந்து அவயோகி வீட்டுல போயிருக்காங்களா, அப்படிங்கிறதெல்லாம் உங்க ஜாதகத்துல நம்ம பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வழிவகையில செய்ய முடியும். பொதுவா உங்களுக்கு ஒரு சிறப்பான சூழ்நிலையில
நீங்க வந்து அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ஆஹ், பணபரஸ்தானம்னு சொல்லக்கூடிய பணபரஸ்தானாதிபதிகளும் போய் 11ல் இருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமா பணம் கிடைக்கவும் வேணும், இல்லைன்னா கடன் ஆகவும் வேணும். ஆனா பணம் வரும். அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் போய் 11ல் உட்காந்துருக்கு. அதனால தொழில் மாற்றம், இடமாற்றத்துக்கு உண்டான சிந்தனை இல்லையா, தொழிலை விட்டுட்டு வரலாங்கிற சிந்தனை, இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் வரும். அதனால ஜாக்கிரதையா இருந்தோம்னா தான் நம்ம வந்து ஒரு விஷயத்த ஒரு தடவைக்கு 100 தடவை சிந்திக்கணும், தவறா இல்லையான்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா நம்ம சுயஜாதக அடிப்படையில் நம்ம என்ன தசா புத்தி நடக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்களுடைய மாற்றம் எப்படி இருக்குன்னு ஒன்று அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. அது இப்போ உங்க பக்கத்தால் இருக்கிற ஜோதிடர்கிட்டையும் போகலாம், பேசுற நம்ம கிட்டையும் கூட பார்க்கலாம். உங்களுடைய தசா புத்தி அந்தரம் இதெல்லாம் எப்படி இருக்கு, அதே மாதிரி சூட்சமும் பிராணன் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து செயல்படுத்தலாம். எப்பவுமே வந்து ஒவ்வொரு ஜாதகரும் ஜெயிக்கக்கூடியவரே. அந்த வெற்றி எங்க ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். அது எந்த வயதுல கிடைக்கும், எந்த நேரத்துல இருக்கும், நம்ம எப்படி எந்தெந்த நேரத்துல முயற்சி பண்ணலாங்கிறது ஒரு வழிகாட்டியாக நம்ம ஜாதகம் இருக்கும். அதற்கு உண்டான அமைப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்துல இருக்கும். இப்போ கோச்சார அமைப்புல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வலு கம்மியா தான் இருக்குது மேசராசிக்கு. வணக்கம், வாழ்க வளமுடன்.